ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாய் நின்னை தேடுவதும் நின் அடியார் செய்கை பராபரமே என்ற தாயுமானவ சுவாமிகளின் கூற்றுக்கிணங்க எல்லாம் வல்ல இறைவனின் புகழை பாடுவதும் ஆடுவதுமாய் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் உங்களை திறமை மிகு தியாகம் மிகு தீபம் தொலைக்காட்சி மூலம் தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் நேயர்களே. ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை துவாதசி திதி காலை 11:04 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகின்றது. மேல்நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் மதியம் 2:54 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நேத்திரம் இல்லை, ஜீவன் இருக்கிறது. சித்த யோகம் சிறப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் திருமணம் செய்யலாம், சீமந்தம் செய்யலாம், உபநயனம் செய்யலாம், தாலிக்கு பொன் உருக்கலாம், குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, குழந்தைக்கு அன்னம் ஊட்ட, குழந்தைக்கு கல்வி புகட்டவும் செய்யலாம். அதே போல வான்வழி நிலவழி நீர்வழி பயணங்கள் மேற்கொள்ளலாம். இன்றைய தினத்திலே வீடுமனை வேண்டுவதற்கு முன்பணம் தரலாம், வாகனம் வாங்கலாம், புது வேலைக்கு விண்ணப்பிக்க, புது வேலையில் சென்று சேர்வதற்கும் இன்றைய நாள் நலமாக இருக்கும். இன்றைய தினம் பிரதோஷ விரதம் மறவாமல் அனுசரியுங்கள். சகல சௌபாக்கியங்களும் உங்களுடைய இல்லம் தேடி வரும். அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி திங்கள் கிழமை தேய்பிறை திரையோதசி திதி காலை 10:19 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தசி திதி வருகின்றது. கீழ்நோக்குடன் மரணயோகம் உள்ள பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 3 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குடன் சித்த யோகம் உள்ள முத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் இல்லை, ஜீவன் இருக்கிறது. இன்றைய தினம் வாகனங்கள் விற்பதற்கும் கடன் பைசல் செய்வதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 9ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி திதி காலை 10 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அமாவாசை திதி வருகின்றது. மேல்நோக்குடன் அமிர்த யோகம் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:24 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சித்த யோகமுடன் சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் இல்லை, ஜீவன் இல்லை. இன்றைய தினம் அமாவாசை விரதம் அனுசரியுங்கள். புனித நதிகளிலே நீராடுவதற்கும், முன்னோர்களை நினைத்து வணங்குவதற்கும், ஜபதபங்கள் செய்வதற்கும், நோயாளிகள் மருந்துண்ணுவதற்கும் இன்றைய நாள் நலமாக இருக்கும். அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி புதன்கிழமை தேய்பிறை அமாவாசை திதி காலை 10:12 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி வருகின்றது. ரேவதி நட்சத்திரம் மாலை 4:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அச்சுவனி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் இல்லை, ஜீவன் இல்லை, மரணயோகம் இருக்கிறது. சமநோக்கு நாள் இருக்கிறது. இன்றைய தினம் வாகனங்கள் விற்பதற்கும் கடன் தீர்ப்பதற்கும் பங்காளி பிரச்சனைகள் பேசி முடிப்பதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி வியாழக்கிழமை வளர்பிறை. இன்றைய தினத்திலே பிரதமை திதி காலை 10:55 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு துவிதியை திதி வருகின்றது. சமநோக்குடன் அமிர்த யோகம் உள்ள அச்சுவனி நட்சத்திரம் மாலை 5:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குடன் சித்த யோகம் உள்ள பரணி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் இல்லை, ஜீவன் இல்லை. இன்றைய தினம் திதியும் சரியில்லாமல் இருக்கின்றது நேயர்களே. எனவே இன்றைய தினத்திலே சுபங்களை விளக்குவது நல்லது. அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 12ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை துவிதியை திதி நண்பகல் 12:06 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திருதியை திதி வருகின்றது. பரணி நட்சத்திரம் இரவு 7:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் இல்லை, ஜீவன் இருக்கிறது. சித்த யோகமும் இருக்கிறது. கீழ்நோக்கு நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் ஓவியம் இசை பயில்வதற்கும் கணித பாடம் பயிலத் தொடங்குவதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 13ஆம் திகதி சனிக்கிழமை வளர்பிறை திருதியை திதி மதியம் 1:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகின்றது.
கீழ்நோக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரவு 10:18 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் இல்லை, ஜீவன் இருக்கிறது. அமிர்த யோகம் அருமையாக இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினத்திலே வாகனங்கள் விற்பதற்கும் கடன் பைசல் செய்வதற்கும் சொத்து பிரச்சனை பேசி முடிப்பதற்கும் நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, பொதுவான பலன்களை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேட ராசி நண்பர்களே, எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கித்தான் வாய்ப்புகள் தேடி வரும் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எந்த சூழ்நிலையையும் சந்திக்க தயாராக மனதளவில் உறுதியாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவையும் தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்திலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். செவ்வாய், புதன் ஆகிய நாட்களிலெல்லாம் கொஞ்சம் அலைச்சலும் திடீர் செலவுகளும் திடீர் பயணங்களும் வரத்தான் செய்யும். வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே வேலை சுமையால் சோர்வு, களைப்பு உண்டாகும். ஆரோக்கிய குறைவும் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் மன உளைச்சலுக்கும் உள்ளாகுவீர்கள். வாரத்தின் இறுதி நாளான சனியன்று உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரம் முழுக்க வெள்ளி பகவான் சாதகமான வீடுகளிலே சென்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. எதிர்பார்ப்புகளும் தடையில்லாமல் முடிவடையும். ஆனாலும் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்து கொண்டே இருப்பதனால் அலைச்சலும் சில காரியங்கள் தள்ளிப்போய் முடிவடைவதான சூழ்நிலைகள் இந்த வாரத்திலே உருவாகும். உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் நின்று கொண்டிருப்பதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். உங்களின் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசியில் வந்து அமர்வதால் 10ஆம் தேதி முதல் சில முக்கிய முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுக்க தொடங்குவீர்கள். அது மட்டுமல்லாமல் 10ஆம் தேதி முதல் சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்க தொடங்கும். அது மட்டுமல்லாமல் வெளிவட்டாரத்திலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கௌரவமான அமைப்பும் உருவாகும். இந்த வாரத்திலே பிள்ளைகளை பகைத்து கொள்ளாதீர்கள். அவர்கள் மனம் புண்படும்படி எதுவும் பேச வேண்டாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன நட்டங்கள் எல்லாம் உருவாகும். வாரத்தின் மையப்பகுதியிலும் இறுதி பகுதியிலும் கவனமாக இருப்பது நல்லது. புது முதலீடுகள் எல்லாம் வேண்டாம். வாரத்தின் முற்பகுதியில் லாபம் வரும். இறுதி நாளான சனியன்றும் லாபம் வரும். மீதமுள்ள நாட்களிலெல்லாம் இழப்புகள், சிக்கல்களெல்லாம் வந்து நீங்கும். உத்தியோகத்திலே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். யாரேனும் உங்களை விமர்சித்து பேசினாலும் அதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ள வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. மூத்த அதிகாரிகளையும் பகைத்து கொள்ளாதீர்கள். சக ஊழியர்களிடமும் மோதல் போக்கெல்லாம் வேண்டாம். மாணவ மாணவிகளை இந்த வாரம் முழுக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். அதே போல இந்த வாரத்திலே கொஞ்சம் மறதியெல்லாம் வரும். விளையாடும் போதும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கன்னி பெண்களே, திடீர் நண்பர்களை நம்பி பெரிய முடிவில் எடுக்காதீர்கள். பெற்றோரை கலந்து ஆலோசிக்காமல் எதையும் செய்ய வேண்டாம். இந்த வாரத்திலே உயர்கல்வியிலே நாட்டம் கொள்வது நல்லது. போட்டித் தேர்வுகளில் ஓரளவு முன்னேறுவீர்கள். கலைஞர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சில வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு, திங்கள், சனி ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு அதிரடி முன்னேற்றங்களை தரக்கூடியதாகவும், செவ்வாய், புதன் ஆகிய நாட்கள் அலைச்சல் செலவுகளை தரக்கூடியதாகவும், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் ஆரோக்கிய குறைவு, முன்கோபம் இவற்றையெல்லாம் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு, ஊதா நிறங்களாகும். இடபராசி நண்பர்களே, உழைப்பவர்களின் அருகில்தான் அதிர்ஷ்டம் எப்போதும் இருக்கும் என்று சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள்.
இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் கடினமாக உழைத்து கொண்டே இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களின் ராசிநாதனான வெள்ளி பகவான் சாதகமான நட்சத்திரங்களிலே சென்று கொண்டிருப்பதனால் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிவீர்கள். எதிர்பார்த்திருந்த தொகையும் கைக்கு வரும். அது மட்டுமல்லாமல் இழுபறியாக இருந்து வந்த வேலைகளையும் இந்த வாரத்தின் முற்பகுதியிலே சீரும் சிறப்புமாக நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். ஆரோக்கிய குறைவெல்லாம் நீங்கும். என்றாலும் இந்த வாரத்தின் இறுதி நாளான சனியன்று மட்டும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும். மற்றபடி இந்த வாரத்திலே மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்திலும் நிம்மதி உண்டு. எதிர்த்தவர்களெல்லாம் அடங்குவார்கள். வழக்குகளெல்லாம் சாதகமாக முடிவடையும். அது மட்டுமல்லாமல் கௌரவ பதவிகள் பொறுப்புகளும் தேடி வரும். உங்களின் சுகாதிபதியான சூரியனும் லாப வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் அரசாங்கத்தால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். அரசாங்கத்தால் எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். அதிகார பதவியில் இருப்பவர்களெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு அறிமுகமாகுவார்கள். இந்த வாரம் முழுக்க செவ்வாயும் சாதகமான நட்சத்திரங்களிலே சென்று கொண்டிருப்பதனால் மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவாக இருப்பார்கள். சகோதர வகையிலும் பொருளுதவி எல்லாம் கிடைக்கும். இந்த வாரத்திலே வியாபாரம் எதிர்பார்த்தபடி லாபத்தை அள்ளி கொடுக்கும். வீண் சிக்கல்களெல்லாம் நீங்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். சனியும் ராகுவும் 6வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் திடீர் லாபம் உண்டு. அது மட்டுமல்லாமல் புது ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். கடையை மாற்றுவது, புது இடத்திற்கு மாற்றுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள். அலுவலகத்திலே அமைதி நிலவும். வேலை சுமையும் குறையும். மாணவ மாணவிகளே படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே இந்த வாரத்தில் போட்டித் தேர்வுகளிலெல்லாம் வெற்றி உண்டு. உயர்கல்வியிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களை எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளெல்லாம் வந்து சேரும். ஆக மொத்தம் இந்த வாரம் பிற்பகுதி கொஞ்சம் அலைச்சலையும் ஆரோக்கிய குறைவையும், குறிப்பாக சனியன்று ஆரோக்கிய குறைவு, வேலை சுமை என இருந்தாலும் வாரத்தின் மையப்பகுதியும் முற்பகுதியும் அதிரடி முன்னேற்றங்களை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன் கிரே நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, உழைப்பதற்கு நேரம் போதவில்லை என்பவர்களே விரைந்து முன்னேறுவார்கள் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்போதும் உழைத்து கொண்டே இருப்பீர்கள். நேரம் போதவில்லை என்று அலுத்து கொள்வீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் முழுக்க சந்திரன் சாதகமான வீடுகளிலே சென்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள். தொட்ட காரியங்களெல்லாம் துலங்கும். தடைகளெல்லாம் நீங்கும். வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலே வேலையும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரம் முழுக்க நீங்கள் உறவினர்களாலும் நண்பர்களாலும் மதிக்கப்படுவீர்கள். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. அரசு காரியங்களும் விரைந்து முடிவடையும். சூரியன், புதன், செவ்வாய், வெள்ளி ஆகிய கோள்களெல்லாம் சாதகமாக இருப்பதனால் நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறும். உங்கள் ரசனைக்கேற்ப வீடு அமையும். அது மட்டுமல்லாமல் வாகனமும் புதிதாக வாங்குவீர்கள். உங்களுடைய புகழ் கௌரவம் ஒரு படி உயரும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். வெளிவட்டாரத்திலும் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். ஆனால் 5வது வீட்டிலே சனியும் ராகுவும் நின்று கொண்டிருப்பதனால் அவ்வப்போது பழைய கடனை நினைத்து கொஞ்சம் கலங்குவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே உறவினர்கள் நண்பர்களின் அன்பு தொல்லையும் அதிகரித்த வண்ணம் இருக்கும். மற்றபடி குரு பகவான் 12வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் மனைவிக்கு சிறு சிறு உடல்நலக் குறைவுகளும் மனைவி வழியிலே சின்ன சின்ன விவாதங்களும் வந்து நீங்கும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாகவே இருக்கும். வியாபாரத்தில் புது முதலீடுகளெல்லாம் தாராளமாக செய்யலாம்.
அது மட்டுமல்லாமல் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டாகும். இந்த வாரத்திலே எதிர்பாராத நன்மையும் உண்டாகும். வேலையாட்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனால் பங்குதாரர்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பழைய பாக்கிகள் யாவுமே வசூலாகும். இந்த வாரத்திலே வியாபாரம் அமோகமாக இருக்கும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும். உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு தந்து வந்த அதிகாரி வேறிடத்திற்கு மாற்றப்படுவார். உங்களை ஆதரிக்கும் அதிகாரி இந்த வாரத்தில் வந்து சேர்வார். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேற்றம் உண்டு. விளையாட்டு போட்டி, கலை போட்டிகளிலும் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்துவீர்கள். கன்னிப்பெண்களே, எதிர்பாராத முன்னேற்றம் உண்டு. நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். காதல் வகையிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பெற்றோரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கும் வாரமாகவும் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு வெள்ளை நிறங்களாகும். கடக ராசி தோழர்களே, எந்த இழப்பையும் நம் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதில்தான் புத்திசாலித்தனம் இருக்கிறது என்று பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் இழப்பு ஏமாற்றங்களை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலே ஞாயிறு மற்றும் திங்கள் காலை 9 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றபடி மீதமுள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். உங்களின் பிரபல யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் திகதி முதல் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டிலே வந்து அமர்வதனால் வேலை கிடைக்கும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும். 10ஆம் திகதி முதல் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். சகோதரங்களுடன் இருந்து வந்த சச்சரவுகளெல்லாம் நீங்கும். வீடு மனை விற்பது வாங்குவதும் லாபகரமாக முடிவடையும். லாட்ரி, ஷேர் வகைகள் மூலமாகவும் பணம் பெற வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் திகதி முதல் பெரிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாம் தேடி வரும். அதிகார பதவியில் இருப்பவர்களும் அறிமுகமாகுவார்கள். அது மட்டுமல்லாமல் சவாலான காரியங்களை கூட சர்வசாதாரணமாக நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். இந்த வாரத்திலே கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்திலே முடிவடையும். சகோதரிக்கு இருந்து வந்த வருத்தங்களெல்லாம் நீங்கும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களால் சமூகத்திலே அந்தஸ்து ஒருபடி உயரும். வெள்ளி பகவான் சாதகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீர்கள். வாகனம் புதிதாக வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிலர் பழுதான வாகனத்தை சீர் செய்வீர்கள். வீடு மாறுவது, வேண்டுவது போன்ற அமைப்புகளும் நல்ல விதத்திலே முடிவடையும். குரு பகவான் லாப வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் வியாபாரத்திலே பற்று வரவு கூடும். புதிதாக முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். அது மட்டுமில்லாமல் கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவது, இன்னும் கொஞ்சம் அதிக இடம் வசதி உள்ள இடத்திற்கு மாற்றுவது போன்ற முயற்சிகள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரியுடன் இருந்து வந்த மோதல்கள் நீங்கும். என்றாலும் இந்த வாரத்திலே முற்பகுதியில் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். மற்றபடி வாரத்தின் மையப்பகுதியிலும் இறுதி பகுதியிலும் எதிர்பாராத திடீர் நன்மைகள், லாபங்களெல்லாம் உத்தியோகத்திலே உண்டாகும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் சிறந்து விளங்குவீர்கள். விளையாட்டு கலை போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெல்வீர்கள். பொது அறிவு திறனும் வளரும். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்தில் மகிழ்ச்சி உண்டு. நல்ல செய்தி வரும். நீங்கள் விரும்பிய நபரை திருமணம் முடிக்க வாய்ப்பிருக்கிறது. எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும். கலைஞர்களே, புதிய வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு மற்றும் திங்கள் காலை 9 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களை தவிர மீதமுள்ள நாட்களெல்லாம் நன்மையையும், குறிப்பாக வாரத்தின் மையப்பகுதியும் இறுதி பகுதியும் அதிரடி லாபங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் ரோஸ் வெள்ளை நிறங்களாகும்.
சிம்ம ராசி நண்பர்களே, எண்ணங்களிலே நம்மை உயர்த்தக்கூடிய மந்திர சக்தி இருக்கிறது என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்போதுமே நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவு நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கடந்த 1.5 மாத காலமாக உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டிலே அமர்ந்து கொண்டு உங்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டிலே சென்று அமர்வதனால் 10ஆம் தேதி முதல் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கத் தொடங்கும். தடைகளெல்லாம் நீங்கும். 10ஆம் தேதி முதல் பணவரவு வந்து சேரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் சகோதரங்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் 10ஆம் தேதி முதல் மாறும். இந்த வாரத்திலே திங்கள் காலை 9 மணி முதல் செவ்வாய் மற்றும் புதன் மாலை 4:30 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வாரத்திலே பிற்பகுதியில் மகிழ்ச்சி உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி வாரத்தின் பிற்பகுதியிலே ஒன்று சேர்வீர்கள். பிள்ளைகளுடன் இருந்து வந்த விவாதங்களும் மன வருத்தங்களும் நீங்கும். பிள்ளைகளுடன் இருந்து வந்த வருத்தங்களெல்லாம் நீங்கி இந்த வாரத்தின் பிற்பகுதியிலே குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த வாரத்தின் பிற்பகுதியிலே வேலை கிடைக்கும். வழக்குகளிலே ஏற்பட்ட பின்னடைவு, அரசாங்கத்தால் ஏற்பட்டு வந்த இடையூறுகள் எல்லாம் வாரத்தின் பிற்பகுதியிலே சரியாகும். குறிப்பாக இந்த வாரத்திலே விஐபிகள் அறிமுகமாகுவார்கள். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். சனி பகவானும் ராகுவும் 3வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் வியாபாரம் தழைக்கும். வாரத்தின் முற்பகுதியில் போட்டிகள் காணப்படும். இழப்புகளும் நட்டங்களும் ஏற்பட்டாலும் வாரத்தின் பிற்பகுதியில் வியாபாரம் அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவார்கள். பழைய பங்குதாரர்களும் தேடி வருவார்கள். இந்த வாரத்திலே பிற்பகுதியிலே லாபகரமாக வியாபாரம் இருக்கும். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரிகளால் நீங்கள் அலைகழிக்கப்பட்டீர்கள். வாரத்தின் முற்பகுதியில் சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் வாரத்தின் பிற்பகுதியில் உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். மாணவ மாணவிகளே, விளையாடும் போது கவனமாக இருங்கள். கெட்ட நண்பர்களிடமிருந்து இந்த வாரத்தில் நீங்கள் விடுபடுவீர்கள். வாரத்தின் பிற்பகுதியிலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாகும். இந்த வாரத்திலே கன்னிப்பெண்களுக்கு நல்ல செய்தி உண்டு. பழைய நண்பர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். காதலர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கும் விலகும். வாரத்தின் பிற்பகுதியிலே மகிழ்ச்சி உண்டாகும். கலைஞர்களே, புது வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் திங்கள் காலை 9 மணி முதல் செவ்வாய் மற்றும் புதன் மாலை 4:30 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களை தவிர வாரத்தின் பிற்பகுதி, அதாவது வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் நிம்மதி தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், வெளிர் மஞ்சள் நிறங்களாகும். கன்னிராசி நண்பர்களே, 10 விரல்களை வைத்து கொண்டு 100 காரியங்களை செய்து முடிக்க முடியும் என்று நம்புங்கள் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் தன் கையே தனக்குதவி என்று இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களின் ராசிநாதனான புதனும் யோகாதிபதியான வெள்ளி பகவானும் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த வாரம் பிறந்திருப்பதனால் எல்லா வகையிலும் வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக இருக்கும். வாரத்தின் தொடக்கமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்திருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த இடையூறுகளெல்லாம் நீங்கும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். இந்த வாரத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆனால் இந்த வாரத்திலே புதன் மாலை 4:30 மணி முதல் வியாழன் மற்றும் வெள்ளி
ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சலையும் செலவினங்களையும் தரும். இப்போது 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவான் 10ஆம் திகதி முதல் 8வது வீட்டிற்குள் நுழைவதனால் 10ஆம் திகதி முதல் நீங்கள் வாகனத்தை கவனமாக இயக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்குள் பகைமை வர வாய்ப்பிருக்கிறது. சகோதரங்களாலும் சங்கடங்களெல்லாம் வர வாய்ப்பிருக்கிறது. சின்ன சின்ன விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே 10ஆம் திகதி முதல் எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருங்கள். மின்சாரம், நெருப்பு இவற்றால் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய வெள்ளி பகவான் வலுவாக நல்ல நட்சத்திரங்களிலே சென்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் உண்டு. 7.5 சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் வியாபாரத்திலே எச்சரிக்கையாக இருங்கள். பெரிய முதலீடுகளெல்லாம் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். பங்குதாரர்களுக்குள் கருத்து மோதல் வந்து பங்குதாரர்கள் பிரிவதற்கு வாய்ப்பிருக்கிறது. வியாபார ரகசியங்களை வெளியே சொல்லாதீர்கள். அதே போல வேலையாட்களையும் பகைத்து கொள்ள வேண்டாம். இந்த வாரத்தின் முற்பகுதியில் லாபம் உண்டு. பிற்பகுதியில் சின்ன சின்ன நட்டங்கள் வந்து சேரும். உத்தியோகத்திலே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். யாரேனும் உங்களை விமர்சித்து பேசினாலும் அதற்காக வருத்தப்பட வேண்டாம். அதிகாரிகளையும் அனுசரித்து போவதுதான் நல்லது. மாணவ மாணவிகளே, திடீர் நண்பர்களை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்காதீர்கள். படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். விளையாடும் போது காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கன்னி பெண்களே, அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். உயர்கல்வியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் புதன் மாலை 4:30 மணி முதல் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களை தவிர வாரத்தின் முற்பகுதி உங்களுக்கு அற்புதமான யோகங்களை தரக்கூடியதாக இந்த வாரம் அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் ரோஸ், வெள்ளை நிறங்களாகும். துலாம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சியோடு சுமந்தால் எந்த பாரமும் சுமை குறைவாக தெரியும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் துன்பம் துயராக இருந்தாலும் அதை ஒரு மனதுடன் ஏற்றுக்கொள்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தின் இறுதி நாளான சனியன்று மட்டும் சந்திராட்டமம் இருப்பதனால் இறுதி நாளில் மட்டும் கொஞ்சம் வேலை சுமை இருந்து கொண்டிருக்கும். மற்றபடி உங்களுடைய ராசிநாதனான வெள்ளி பகவான் 6வது வீட்டிலேயே அடங்கி இருக்கிறார். 11ஆம் திகதி முதல் உங்கள் ராசிநாதனான வெள்ளி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டிலே வந்து அமர்வதனால் 11ஆம் திகதி முதல் மகிழ்ச்சி உண்டு. வீண் செலவுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். செவ்வாய் பகவான் 6வது வீட்டிலேயே நின்று கொண்டிருக்கிறார். 10ஆம் திகதி முதல் 7வது வீட்டிற்குள் நுழைகிறார். எனவே 10ஆம் திகதி முதல் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகளெல்லாம் நீங்கும். வீண் சந்தேகத்தால் பிரிந்திருந்தவர்களும் 10ஆம் திகதி முதல் சேர்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. பிள்ளைகளிடம் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இருக்கத்தான் செய்யும். அவர்களை அனுசரித்து கொண்டு போவது மிகவும் நல்லது. உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். நேரம் தவறாமல் சாப்பிடுவது நல்லது. அசைவக்கார உணவுகளை எல்லாம் இந்த வாரத்திலே தவிர்க்க பாருங்கள். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றமும் உண்டு. பழைய நண்பர்களெல்லாம் வாரத்தின் பிற்பகுதியில் தேடி வருவார்கள். புதிய நண்பர்களாலும் நீங்கள் உற்சாகமடைவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் சுமூகமாக முடிவடையும். வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கும் வாரத்தின் பிற்பகுதியிலே நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த வாரத்திலே வெளிவட்டார தொடர்புகள் எல்லாம் அருமையாக இருக்கும். குரு பகவான் 8வது வீட்டிலேயே மறைந்து நின்று கொண்டிருப்பதனால் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகமாகி கொண்டே போகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் போட்டிகள் கடுமையாக இருக்கும். அந்த போட்டிகளையும் தாண்டி வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுக்க சில விளம்பர யுக்திகளை எல்லாம் கையாளுவீர்கள். பழைய சரக்குகளெல்லாம் விற்று தீரும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு.
உயரதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். அது மட்டுமல்லாமல் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் நீங்கும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம். 7:30 சனி நடைபெறுவதனால் கொஞ்சம் மறதியெல்லாம் வந்து நீங்கும். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பழைய நண்பர்களாலும் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். கலைஞர்களே, கிசுகிசு தொல்லைகள் எல்லாம் வந்து நீங்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் இறுதி நாளான சனியன்று சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாளை தவிர மீதமுள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9, ராசியான நிறங்கள் இளம் சிவப்பு, ஊதா நிறங்களாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்களோ மனதை பலப்படுத்தும் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் உழைக்க தயங்க மாட்டீர்கள். கஷ்டங்களை கண்டும் கலங்க மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளிலே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் செல்வதனால் மகிழ்ச்சி உண்டு. எதிர்பாராத பணவரவு உண்டு. 10ஆம் திகதி முதல் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 6வது வீட்டிலே மறைந்தாலும் ஆட்சி பெற்று அமர்வதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சகோதர பகையெல்லாம் நீங்கும். குடும்பத்திலும் நிம்மதி உண்டாகும். அது மட்டுமல்லாமல் எதிர்பாராத பணவரவும் வந்து சேரும். இந்த வாரத்திலே தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நல்ல விதத்திலே நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் இந்த வாரத்திலே நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. ஆனாலும் 11ஆம் திகதி முதல் வெள்ளி பகவான் 6வது வீட்டில் வந்து அமர்வதனால் 11ஆம் திகதி முதல் சின்ன சின்ன விவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வந்து நீங்கும். பழுதான மின்னணு சாதனங்களை எல்லாம் மாற்றுவீர்கள். சமையலறை மின்சார சாதனங்களையும் இந்த வாரத்திலே மாற்றுவீர்கள். இந்த வாரத்திலே வாகனத்தை கொஞ்சம் கவனமாக இயக்குங்கள். வாரத்தின் பிற்பகுதியிலே சின்ன சின்ன பழுதுகளெல்லாம் வாகனத்திலே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். 7:30 சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். குரு பகவான் உங்களுடைய ராசியை இப்போதைக்கு பார்த்து கொண்டே இருப்பதனால் 7:30 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். அதே நேரத்திலே இந்த வாரத்திலே வாயு பதார்த்தங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றபடி வெளிவட்டார தொடர்புகளெல்லாம் நன்றாக இருக்கும். கேது பகவான் வலுவாக இருப்பதனால் வியாபாரத்திலே திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பழைய பாக்கிகளும் வசூலாகும். இந்த வாரத்திலே புது ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களால் நீங்கள் கவரப்படுவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கடையை விரிவுபடுத்துவது, அழகுபடுத்துவது, வேறு இடத்திற்கு கடையை மாற்றுவது போன்ற முயற்சிகளும் பலிதமாகும். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரியுடன் இருந்து வந்த உரசல் போக்கெல்லாம் நீங்கும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் அலுவலகத்திலே அமைதி உண்டாகும். சம்பள உயர்வு உண்டு. மாணவ மாணவிகளே, படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டு, கலை போன்றவற்றிலும் முன்னேறுவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த கலக்கமெல்லாம் நீங்கும். பழைய நண்பர்களால் உற்சாகமடைவீர்கள். போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகளிலெல்லாம் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரத்திலே கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் திடீர் திருப்பங்கள் தரும் வாரமாகவும் தடைகளெல்லாம் உடைபட்டு முன்னேறும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு, வெள்ளை நிறங்களாகும். தனுசு ராசி தோழர்களே, வாழ்க்கை என்பது நீரில் தோன்றும் நீர்க்குமிழி போன்றது என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் வாழும் காலத்திலேயே 4 பேருக்கு நல்லது செய்வோம் என்ற நல்ல எண்ணம் உடையவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும்.
உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 6வது வீட்டிலே மறைந்து பலவீனமாக காணப்பட்டாலும் உங்களின் யோகாதிபதியான செவ்வாய் பகவான் சாதகமான வீடுகளிலே சென்று கொண்டிருப்பதனால் நல்லதெல்லாம் நடக்கும், எதிர்ப்புகளெல்லாம் நீங்கும், எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும், கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும், பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத குணமெல்லாம் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். ஆனாலும் குரு பகவான் 6வது வீட்டிலேயே நிற்பதனால் எதிலும் ஒரு நிம்மதி இல்லாமல் காணப்படுவீர்கள். சில நேரங்களிலே வேலை சுமையும் சோர்வும் களைப்பும் வந்து நீங்கும். இந்த வாரம் முழுக்க சூரியன் சாதகமாக இருப்பதனால் மதிப்பு மரியாதை கூடும். கடின உழைப்பால் இலக்கை எட்டி பிடிக்க வாய்ப்பிருக்கிறது. அரசு காரியங்களெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். புதனும் வெள்ளியும் சாதகமாக இருப்பதனால் இந்த வாரத்திலே புகழடைவீர்கள். பெரிய பொறுப்புகளெல்லாம் உங்களை நம்பி தருவார்கள். அதை நீங்களும் சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீர்கள். சனியும் ராகுவும் 11வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் திடீர் லாபமெல்லாம் உண்டு வியாபாரத்திலே. அது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுக்க சில விளம்பர யுக்திகளை எல்லாம் கையாளுவீர்கள். புது வாடிக்கையாளர்களும் இந்த வாரத்திலே வந்து சேர்வார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே நிம்மதியான சூழ்நிலையும் வியாபாரத்திலே உண்டு. போட்டிகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். கூடுதலாக லாபத்தையும் நீங்கள் ஈட்டுவீர்கள். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகளுக்கும் நெருக்கமாவீர்கள். அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்திலே வேலை சுமையும் குறையும். சக ஊழியர்களும் ஒத்தாசையாக இருப்பார்கள். மாணவ மாணவிகளே, படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கணிதம் அறிவியல் பாடத்திலே அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த மன இறுக்கங்களெல்லாம் நீங்கும். பழைய நண்பர்கள் மீண்டும் தேடி வந்து பேசுவார்கள். பகைமையெல்லாம் விலகும். சிலருக்கு வேலையும் கிடைக்கும். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகளெல்லாம் கூடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி கனி பறிக்கும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன் பிரவுன் நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, எச்செயலும் சிறப்பாக செய்யப்பட வேண்டுமானால் அதற்கு மன ஒருமை வேண்டும் என்று வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் மன ஒருமையுடன் எதையும் செய்து முடிப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் அமோகமான வாரமாக இருக்கும். உங்களின் பிரபல யோகாதிபதியான வெள்ளி பகவான் சாதகமான வீடுகளிலும் சாதகமான நட்சத்திரங்களிலும் சென்று கொண்டிருப்பதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் கொடுத்து முடிப்பீர்கள். எங்கு சென்றாலும் செல்வாக்கு கூடும். குடும்பத்திலும் அமைதி உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாம்பத்தியம் இனிக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த மன இறுக்கங்கள் நீங்கும். மகளுக்கு நல்ல வரனமைய வாய்ப்பிருக்கிறது. மகனுக்கு இருந்து வந்த முன்கோபம் கூடா பழக்க வழக்கங்களெல்லாம் நீங்கும். இந்த வாரத்திலே வீடுமனை வேண்டுவது விற்பதெல்லாம் லாபகரமாக முடிவடையும். சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலையும் உருவாகும். சிலருக்கு நல்ல நிறுவனத்திலே வேலையும் கிடைக்கும். அரசாங்கத்தாலும் ஆதாயமான சூழ்நிலை உருவாகும். அரசு காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். இந்த வாரத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்திலே உண்டு. அதே போல கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சாதகமாக முடிவடையும். இந்த வாரம் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களிலெல்லாம் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வியாபாரத்திலே இரட்டிப்பு லாபமெல்லாம் உண்டு. அதிரடியாக சில சலுகை திட்டங்களை அறிவித்து அதிக அளவு லாபம் ஈட்டுவீர்கள். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். உத்தியோகத்திலே இந்த வாரத்தில் நிம்மதி பிறக்கும். உயரதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்திலே சில உயர்வையும் எதிர்பார்க்கலாம். அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் இவற்றையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளே நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். படிப்பு, விளையாட்டு என அனைத்திலும் முன்னேறுவீர்கள். வகுப்பாசிரியரின் அன்பும் பாராட்டும் கிடைக்கும்.
கன்னிப்பெண்களே, இந்த வாரத்தில் நிம்மதி உண்டு. எதிர்பாராத திடீர் முன்னேற்றம் உண்டு. காதலும் இனிக்கும், கல்வியும் இனிக்கும், புது வேலையும் கிடைக்கும். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகளெல்லாம் கூடி வரும். ஆகமொத்தம் இந்த வாரம் சிக்கல்களிலிருந்து விடுபடும் வாரமாகவும் தொட்டதெல்லாம் துலங்கி எதிர்பாராத யோகம் தரும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9. ராசியான நிறங்கள் இளம் சிவப்பு, வெள்ளை நிறங்களாகும். கும்பராசி நண்பர்களே, உயர்ந்த லட்சியத்தை அடைய நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் பொறுமையாக இருந்து காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும். வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிறன்று மட்டும் வேலை சுமையும் சோர்வும் களைப்பும் குடும்பத்திலே சின்ன சின்ன விவாதங்களும் வந்து நீங்கும். மற்றபடி திங்கள் நண்பகல் முதல் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திங்கள் நண்பகல் முதல் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். தடைகளெல்லாம் விலகும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் வந்து சேரும். பணத்தட்டுப்பாடு, பணப்பற்றாக்குறையெல்லாம் நீங்கி எதிர்பார்த்த வகைகளிலே பணம் வந்து சேரும். இந்த வாரத்திலே விஐபிகளும் அறிமுகமாகுவார்கள். தாயாரின் உடல்நிலை பாதிக்கும். தாய் வழி உறவினர்களாலும் சின்ன சின்ன தொந்தரவுகளெல்லாம் வந்து நீங்கும். வாகனத்தை வேகமாக இயக்க வேண்டாம். அதோடு மட்டுமல்லாமல் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் வந்து நீங்கும். ஆனால் உங்களின் யோகாதிபதியான வெள்ளி பகவான் சாதகமான வீடுகளிலே செல்வதனால் வருமானம் கூடும். வசதி வாய்ப்புகள் பெருகும். பழுதான மின்னணு சாதனங்களை மாற்றுவீர்கள். மின்சார சாதனங்களும் புதிதாக வாங்குவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிலே கடந்த 1.5 மாதங்களாக நின்று கொண்டு பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டிலே சென்று அமர்வதனால் 10ஆம் திகதி முதல் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீண் செலவுகளெல்லாம் நீங்கும். சகோதர வகையிலே இருந்து வந்த மனத்தாங்கல்களும் விலகும். இந்த வாரத்திலே வீடு மனை வேண்டுவது விற்பதெல்லாம் லாபகரமாக முடிவடையும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். அவர்களால் மனதிலே அமைதி திரும்பும். வெளிவட்டார தொடர்புகளும் அருமையாக இருக்கும். வியாபாரத்திலே திடீர் லாபம் யோகமெல்லாம் வாரத்தின் பிற்பகுதியிலே உண்டாகும். 2வது வீட்டிலேயே சூரியன் நிற்பதனால் கொஞ்சம் கண் பார்வையை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. லேசாக பல்வலி காதுவலி எல்லாம் வந்து நீங்கும். வியாபாரத்திலே லாபம் கூடும். பழைய சரக்குகளும் விற்று தீரும். புதிய சரக்குகளெல்லாம் கொள்முதல் செய்வீர்கள். அது மட்டுமல்லாமல் புது வாடிக்கையாளர்களாலும் நீங்கள் மகிழ்வீர்கள். கடையை மாற்றுவதற்கு திட்டமிடுவீர்கள். நல்ல இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்திலே எல்லா வகையிலும் நீங்கள் பாராட்டி பேசப்படுவீர்கள். இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளுக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிட்டும். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்த மனக்கலக்கம் நீங்கும். காதல் வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்களும் விலகும். தைரியமாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகளெல்லாம் வந்து சேரும். ஆகமொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் வாரமாகவும் தொடக்க நாளான ஞாயிறன்று மட்டும் கொஞ்சம் சோர்வு, களைப்பு, முன்கோபம், வேலை சுமை என இருந்தாலும் மீதமுள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5. ராசியான நிறங்கள் சில்வர் கிரே, கிளிப்பச்சை நிறங்களாகும். மீன ராசி நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் தான் நம்மை பெரிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்கின்றன என்று கௌதம புத்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பீர்கள். யோசித்து கொண்டும் இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் முற்பகுதி கொஞ்சம் மந்தமாக இருக்கும். குறிப்பாக ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் அலைச்சலும் செலவினங்களும் கூடிக்கொண்டே போகும். செவ்வாய், புதன் ஆகிய நாட்களிலே வேலை சுமையும்
ஆரோக்கிய குறைவும் முன்கோபமும் வந்து நீங்கும். ஆனால் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களெல்லாம் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். கண்ணெரிச்சல், வாயு கோளாறால் வயிற்று வலி, வயிற்றிலே அசிடிட்டி பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. குறிப்பாக புதன்கிழமை வரை கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும், கோபப்படக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அசைவ உணவுகளையும் தவிர்ப்பது நல்லது. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்ள பாருங்கள். இந்த வாரத்திலே செவ்வாய் பகவான் 10ஆம் திகதி முதல் உங்களுடைய ராசியை விட்டு விலகி 2வது வீட்டிலே சென்று அமர்வதனால் 10ஆம் திகதி முதல் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் இத்தனை நாளாக கட்டி காப்பாற்றிய கௌரவத்தை எல்லாம் இழந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சமெல்லாம் 10ஆம் திகதி முதல் நீங்கும். அட்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையொப்பமெல்லாம் இட வேண்டாம். யாரையும் தாக்கி பேசவும் வேண்டாம், தூக்கி பேசவும் வேண்டாம். எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக பழகுங்கள். அவர்களாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. திடீரென்று அறிமுகமாகுபவர்களையெல்லாம் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டாம். அந்தரங்க விஷயங்களை எல்லாம் வெளியாரிடம் சொல்லி கொண்டிருக்காதீர்கள். ரகசியங்களாகவே இருப்பது தான் நல்லது. இந்த வாரத்திலே பிற்பகுதி உங்களுக்கு நிம்மதி தரும். வியாபாரத்திலும் வாரத்தின் முற்பகுதியில் இழப்புகள், ஏமாற்றங்கள், நட்டங்கள் எல்லாம் இருக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் திடீர் லாபம், யோகமெல்லாம் உண்டு. பழைய சரக்குகளும் விற்று தீரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்திலேயும் வேலை சுமை கடுமையாக இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் சுமாராகத்தான் இருக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் அலுவலகத்திலே அமைதியான சூழ்நிலை உருவாகும். மாணவ மாணவிகளே, இந்த வாரத்திலே உங்களுடைய உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள். கெட்ட நண்பர்களை விட்டு விலகுங்கள். நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். கன்னிப்பெண்களே, வாரத்தின் முற்பகுதியில் அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கிறது. சோப்பு, ஷாம்பு போன்றவற்றையெல்லாம் அடிக்கடி மாற்றி கொண்டிருக்காதீர்கள். கலைஞர்களே, வாரத்தின் பிற்பகுதியில் நல்ல வாய்ப்புகள் வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களிலே செலவுகள், திடீர் பயணங்கள் என்று இருப்பதாகவும், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களிலே ஆரோக்கிய குறைவு, வேலை சுமை, முன்கோபம் என இருந்தாலும், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களிலெல்லாம் மகிழ்ச்சியையும் பணவரவையும் எதிர்பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் ஊதா, மஞ்சள் நிறங்களாகும். நெஞ்சிற்கினியவர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள், சிறப்பு பலன்களான ராசி பலன்களை எல்லாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.